திருநெல்வேலி மாவட்டம் ஊராட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரம் ஏடிஎம்எஸ் ஹாலில் நடைபெற்றது. பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுந்தரமூர்த்தி வரவேற்று பேசினார். மானூர் ஊராட்சி ஒன்றியம் தாளையூத்து ஊராட்சி மன்ற தலைவர் பீர் முகைதீன் தலைமை தாங்கினார். களக்காடு ஊராட்சி ஒன்றிய தலைவர் ரமேஷ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முத்துகிருஷ்ணன், அனிதா, பிரின்ஸ், அசன், மைதீன், முருகன், ஆனைக்குட்டி, பாண்டியன், முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவி 5 ஆண்டு காலம் என்பதை உறுதி செய்து தர வேண்டும். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை கலைக்க வேண்டாம் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம், சேரன்மகாதேவி, களக்காடு, மானூர், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, பாப்பாக்குடி, ராதாபுரம், வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சி தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் பேட்டை ரூரல் பஞ்சாயத்து தலைவர் சின்னதுரை நன்றி கூறினார். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு கூட்டம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கலைஞர் காப்புத் தொகைக்கு நன்றி தெரிவித்தும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி உட்பட 9 மாவட்டங்கள் மாநிலத்திலிருந்து பிரித்தார்கள். பிரித்த மாவட்டத்திற்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2021 அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றது. இந்த 9 மாவட்டத்திற்கும் இப்பொழுது இந்த டிசம்பர் 24 2.5 ஆண்டு முடியவுமே கலைத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதாக செய்தித்தாள்களில், தொலைக்காட்சியிலும் செய்தி வந்துள்ளது. இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைக்க வேண்டாம், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 9 மாவட்டங்களை கலைக்க வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எங்களது கூட்டமைப்பு சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.